ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கோரி திருச்சியில் மாணவர்களின் அறப்போராட்டம் தொடர்கிறது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லிலின். நிரந்தரமாக ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு அரசு சட்டம் இயற்ற வேண்டும், அதேபோல பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி நீதிமன்றம் அருகே எம்ஜிஆர் சிலைக்கு எதிரே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் தற்போது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த அறப்போராட்டத்திற்கு ஆதரவாக திருச்சி மாநகராட்சியில் ஒப்பந்ததாரர்களாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பினர், அதே போல திருச்சியில் இருக்கக்கூடிய வர்த்தக அமைப்பினர், பல்வேறு கால்நடை மருத்துவர்கள் என பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்தே ஊர்வலமாக இந்த ஆர்ப்பாட்டம், இந்த மௌன போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த அறப்போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை நோக்கி சாறை சாறையாக பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரும்பொழுது இந்த மாணவர்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் தேவையான உணவுப் பொட்டலங்கள், குறிப்பாக தண்ணீர் பாட்டில்கள், பிஸ்கட்டுகள், காலை உணவு உள்ளிட்டவற்றை தங்களுடைய வாகனங்கள் மூலமாக எடுத்து வந்து இந்த போராடக்கூடிய மாணவர்களுக்கு விநியோகிக்கக்கூடிய பணியிலும் ஈடுபடுகிறார்கள். அதே போல திருச்சியில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள், சட்டக்கல்லூரி, தேசிய சட்டப்பள்ளி, தேசிய தொழில்நுட்ப கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அதற்கு உட்பட்ட உறுப்பு கல்லூரிகள், தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள், தனியார் பொறியியல் கல்லூரிகள் என திருச்சி மாவட்டத்தில் மாநகரம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரிகளைச் சேர்ந்த, பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் இளைஞர்களும் இந்த பேரணியில் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்த எம்ஜிஆர் சிலையை நோக்கி வந்து படையெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று இந்த இடம் முழுவதும் ஒரு திருவிழா போல காட்சியளித்தது. குறிப்பாக வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கூட்டி வந்து இந்த போராட்டத்தில் வந்து பங்கெடுத்துக் கொண்டதை நம்மால் வந்து காண முடிந்தது. இன்றும் அத்தகைய காட்சிகளை நம்மால் வந்து காண முடிகிறது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பல்வேறு அமைப்பினர், குறிப்பாக ஜாதி மத உணர்வுகளை கடந்து அனைத்து மாணவர்களும் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைகளை முன்வைத்து அணிதிரண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்தவர்களும், எந்த ஜாதிய மத அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தங்களுக்கு இந்த போராட்டத்தில் உரிமை கொண்டாடுவதற்கான வாய்ப்பை இந்த மாணவர்கள் அளிக்கவில்லை. அவர்கள் அனைவரையும் இந்த மாணவர்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள். தங்களுடைய போராட்டத்தின் மூலமாக வெற்றி காண முடியும், வாடிவாசல் திறக்கக்கூடிய வரை எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடத்துவதற்கு நிரந்தர தீர்வை அரசு எட்ட வேண்டும், அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக வாழவந்தான் கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கை அகதிகள் முகாமிலும் தர்ணா போராட்டத்தை வந்து அங்கு இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே போல திருச்சி கொட்டப்பட்டில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களும் தங்களுடைய இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவாக தங்களுடைய தர்ணா போராட்டத்தை வந்து தொடங்கி இருக்கிறார்கள்.